ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் கன்னியாகுமரி நண்பன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு ப்ளே பண்ணியிருக்கோம். நம்ம கூட யார் ப்ளே பண்ணியிருக்காங்க பார்த்து நம்ம ஃப்ரெண்டு கோல்டு ஹண்டர் விளையாடிருக்காங்க. பாருங்கள் அந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா இப்போ போல் நம்ம வந்து G18 எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா க்ளோவால் வந்து முதல்ல நம்ம எடுத்துகிறோம். அது ஒரு நல்லது தான், கடைசியில் யூஸ் ஆகும். வேறு ஊக்காங்க மட்டும் ஒரு தலைவர் இருக்கார். அடிச்சலான்னு பார்த்தா நம்ம நண்பர் கோல்டு ஹண்டர் வந்து வர முடிச்சு விட்டார். அதனால் கில் எடுத்து கொடுத்துட்டு அடுத்த ஆளை தேடி ஓடுவோன்ட்டு ஓடிட்டே இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கீழே ஃபைட் நடக்குது. ஒரு குதிச்சு போனார் தலைவர். அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரேஞ்சில் இருக்கிறதுனால ரொம்ப டேமேஜ் விடலை. அப்புறம் தலைவன் மேலே ஏறிட்டான். அந்த சைடோட போய் அடிச்சிடலான்னு பார்த்தா அங்கே அடிக்க முடியல. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு தேடி வந்தோம். நம்ம கோல்டு ஹண்டர் வந்து சூப்பராக விளையாடுவார். அவர் பார்த்திங்கன்னா நல்லா யோசிச்சு விளையாடுவார். இங்கே ஒரு எனிமி இருந்தால் அடிக்கலான்னு பார்த்தா டக்குன்னு ஊக்காங்க போட்டு நிறைய தப்பிச்சுவார். பார்த்தா ஹெட் ஷாட் விழுந்துடும். அப்படி அவர் முடிச்சாச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டோம். செகண்ட் ரவுண்டு போகிறோம். செகண்ட் ரவுண்டில் நம்ம எப்பவும் போல் MP5 வாங்குவோம். MP5 ஒரு க்ளோவால் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா இவர் நம்ம நண்பர் கூட கொஞ்சம் எமௌண்ட்டு போட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அவர் உட்காந்து எழும்புவார். அவர் எமௌண்ட்டு காட்டுச்சா என்னன்னு தெரில. ஏன்னா அவர் எக்ஸ்பென்ஷன் டவுன்லோட் பண்ணியிருக்காண்டா என்னென்னு தெரில. உட்காந்து எழும்பினார். ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எனிமி வந்து நாங்களே இருந்து அடிக்குமா. நான் தலைவர் அடிக்கிறது மாதிரி வரமாட்டார். அதனால் உள்ளே அவர் ஓடி போயிடுவார். நானும் அதை பார்த்து பின்னாடி நானும் என் ஃப்ரெண்டும் ஓடிப்போம். பார்த்திங்கன்னா அங்கே இன்னொரு ஆள் இருக்கும். அடிக்கலான்னு பார்த்தா நல்ல டேமேஜ் கொடுப்பேன். க்ளோவில் போட்டு அதை முடித்தாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம நண்பரை நல்ல டேமேஜ் கொடுப்பாங்க. காப்பாற்ற முடியல. நானும் முடிச்சு விட்டுட்டு மெடிக்கிட் போடான்னு பார்த்தா பின்னாடி இருந்து வேறு ஒரு ஆள் வந்து போட்டுரும். இந்த எலிமினேஷன் ரிப்ளையை பார்ப்போம். நான் மெடிக்கிட் போட்டுருந்தேன். டக்குன்னு பார்த்தா பின்னாடி இருந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு போட்டு தள்ளிட்டாங்க. அப்புறம் இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா MP5 வாங்கிட்டு க்ளோவால் வாங்கிறதுக்கு காசு இருக்காது. அதனால் MP5 மட்டும் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். நம்ம நண்பர் கோல்டு ஹண்டர் சூப்பராக விளையாடுவார். நல்லா யோசித்து டாக்டிக்கலாக விளையாடுவார். இந்த இடத்துல இங்கே ஒரு சம்பவம் நடக்கும். அடிக்கலான்னு பார்த்தா டேமேஜ் தான் கொடுக்க முடியும். தலைவரை முடிச்சு விட முடியல. அவர் ஃப்ரெண்டு வந்து சர்ப்ரைஸாக என்ட்ரி கொடுத்து என்ன போட்டு தள்ளிட்டார். அப்படி டேரெக்டாக முடிச்சா விட்டாங்க. அப்புறமா இந்த ரவுண்டு நம்ம டீம்மேட்லாம் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம கோல்டு ஹண்டர் வந்து போட்டுட்டாங்க. அவர் வந்துகிட்டே இருக்கார். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். முடிச்சு தருவாங்களா அப்படின்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா இவர் வந்து மொத்தம் அங்கே 4 பேர் இருக்காங்க. நம்ம டீமில் இப்போ ஒரே ஒரு ஆள் தான். பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல. அவர் வந்து ஆப்போனண்ட் வந்து ஏஸ் அடிச்சிட்டாரு. 4 கிலோ அடிச்சிருக்காரு. சூப்பர், வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த மேட்ச்சு நம்ம கம்பேக் கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம். MP40 வாங்கிட்டோம். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஏதாவது பண்ண போகிறோம் அப்படின்னு. அதே மாதிரி MP40 எடுத்துகிட்டு ஓடிட்டே இருந்தோம். நாங்கள் பார்த்தா லாங்கில் நம்ம MP40 அடிக்கும் போதெல்லாம் லாங் ரேஞ்சில் இருந்து அடிப்பாங்க. அப்புறம் இது வந்து க்ளோவால் போட்டு டக்குனு ரிஃப்ளெக்ஸில் போட்டுட்டோம். அப்புறம் அந்த ஆளை முடிச்சு விடுறதுக்குள்ளே அங்கே பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு ஃபயர் நடக்கு. சரி நம்ம மெடிக்கிட்லாம் போட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு அங்கே கிளம்பிட்டோம். அங்கே போய் அடிச்சிடலான்னு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஃப்ரெண்டு நம்ம டீம்மேட் நல்லா டேமேஜ் கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் அவங்களும் கில்லு போயிட்டு நம்ம யாருக்குனே டவுன் பண்ணது கில்லோ நமக்கு வந்துட்டு. இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா A94 வந்து அது ஏதோ அட்டாச்மெண்ட்டோடு கிடைக்கும். சைலன்சரு அதெல்லாம் போட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம நண்பர் கோல்டு ஹண்டர் பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கி அடிக்கார். நம்ம முடிஞ்ச அளவு பேக்கப் விடுவோன்ட்டு லாங்கில் நிற்கிறோம். ஏன்னா அந்த கன்னோட பவர்னால் அப்படி நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா இது எதுவுமே வாக்காக இருக்காது. அடிக்கலான்னு பார்த்தா எல்லாம் வெளியே தலையை காட்டிட்டு உள்ள ஓடினா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏர்ட்ராப்புக்கிட்ட இன்னொரு எனிமியை பார்ப்போம். அவன் முடிச்சு விட்டுலான்னு பார்த்தா டேமேஜ் தான் கொடுக்க முடியும். எல்லாம் நம்மள மாதிரியே ஹெட்ஷாட் அடிக்கணும்ன்ட்டு லைட்டை தலையை காட்டிட்டு உள்ளே போயிடுவாங்க. பார்த்தா இன்னொரு ஆள் நம்ம டீம்மேட் வந்து போட்டாங்க. அதனால் சரி அப்படியும் அடுத்த எனிமியை தேடி போவோன்ட்டு ஓடிட்டே இருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லாங்கில் ஒரு எனிமியை தான் பார்த்துட்டேன். அப்புறம் அந்த ஸ்கேட் போர்டு எடுத்து பக்கத்தில் போகலாம். ஒரு க்ளோவால் போட்டுட்டேன் ஒரு சேஃப்டிக்காண்டி. ஏன்னா நம்ம நேராக போகும்போது அடி விடும். அதே மாதிரி கிட்ட போயிட்டு ஒரு ஹெட் ஷாட்டை போட்டு முடிச்சாச்சு.
இனி பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம கிளாக் டவர், சூப்பரான இடம், கிளாக் டவர் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சுற்றி வந்தோம். கோல்டு ஹண்டர் வந்து கூப்பிட்டாரு, ப்ரோ இப்படி வாங்க, அதே மாதிரி போயிட்டு இருந்தோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமையை கரெக்டாக பார்த்துருவேன். அடிக்கலான்னு பார்க்கும்போது கரெக்டாக ஹைட்டில் உட்காந்துட்டார் தலைவர். அப்புறம் நான் ஒரு கிரெனேடு போடலான்னு பார்த்தேன். கிரெனேடு வந்து தப்பாக போட்டேன். அவரும் அதுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்காரு. நம்ம பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு டேமேஜ் கொடுத்தோம். இந்த பிளேடு எல்லாம் தூக்கி போட்டேன். ஹெட் ஷாட் உழுது, இருந்தாலும் டவுன் கிடைக்கல. நம்ம டீம்மேட் வந்து கில் எடுத்துட்டாரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு ஹண்டர் வந்து மேலே இருந்து ஒரு ஆள் போட்டுருவாங்க. அந்த க்ளோவில் போட்டு காப்பாற்றுறான்னு பார்க்கறதுக்குள்ள அடுத்து இன்னொரு ஆள் என்ட்ரி கொடுக்கும். சரி தலைவனும் போட்டு தள்ளிட்டு அடுத்து நம்ம ஃப்ரெண்டை ரிவே பண்ணலான்ட்டு வருவோம். அதே மாதிரி ரிவே பண்ணிட்டுருக்கோம். இந்த ஸ்கேட் போர்டு பார்த்திங்கன்னா ஜம்ப் பட்டனை ஒரு 3-4 தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். 360 டிகிரியில் ஒரு ரொட்டேஷன் கொடுக்குங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. சும்மா எனிமி இல்லாத நேரம் அதை தான் கொடுத்து விளையாடிட்டுருக்கு. மேலே ஒரு எனிமி இருக்கா, நான் வந்து என்னென்னா அடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கையில் போவோம். ஸ்கேட் போர்டில் போவோம், கரெக்டாக ஹெட் ஷாட் விழுந்துடும். அது எப்படின்னா ஸ்கேட் போர்டில் போய்ட்டு இருக்கும்போது லைட்டாக அந்த தலை வந்து குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஹெட் ஷாட் வந்து நச்சுன்னு விழுந்தோம். இந்த ரீப்ளேயில் பார்த்து தெரிஞ்சிருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு ஹண்டரும் இன்னொரு டீம்மேட்டாக இருக்காங்க. கோல்டு ஹண்டர் பாரு இப்போ எப்படி யோசிப்பாருன்னு பாருங்க. கரெக்டாக ஒரு கிரனேடை தூக்கி போட்டு அவன் நல்லா மண்டையை குழப்பி விட்ருவாங்க. கீழே போயிட்டு இங்கே ஒரு ஆளை முடிச்சிடுவார். அடுத்து இன்னொரு வந்து பின்னாடி குதித்து வந்துடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கோல் போடுவார். சூப்பர் கோல் போட்டு ஊக்காங்க போட்டுருவான் தலைவர். இன்னொரு கோல் இருந்தால் தலைவர் கோல்டு ஹண்டரையும் முடிச்சிருப்பார். கோல் இல்லை அவர்கிட்ட. நம்ம டீம்மேட்டு கரெக்டாக அங்கேருந்து ஒரு பேக்கப் கொடுத்து இந்த மேட்ச்சு முடிச்சிட்டோம். போயா போட்டுட்டோம். நல்லதாக போச்சு. பார்த்திங்கன்னா வேறு 4 கிலோ தான் அடிச்சிருப்போம். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சா போதும். இப்போ டைமண்ட் 3ல் 2 ஸ்டாரில் இருக்கோம். நம்மளோட டீம்மேட்ஸை இந்த விஷயத்தில் பாராட்டி ஆகணும். சூப்பராக விளையாடினாங்க. அதனால தான் நம்மளால் இந்த மேட்ச் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.